ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற மகராஜ் மூவி. மகராஜ்னு நம்ம விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா வேற, இது மகராஜ். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இது ஒரு பயோபிக். இது என்ன ஜேர்னர் தான் பயோபிக். இது உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் தான் அது. இது என்ன கதைன்னா, இட்ஸ் ஒரு பீரியட் ஃபில்ம் ஆக்சுவலாக. அதாவது 1860 இங்கிலீஷ் பீரியடில் நடந்த ஒரு விஷயம் அது. அப்போ ஒரு மடம் ஒன்று இருக்குது அங்கே, வைணவ மதத்தை சார்ந்த ஒரு மடம். அந்த மடத்தில் ஒரு மத குருமார் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் படத்தினுடைய கதாநாயகன். அந்த காலத்தில் அது என்ன மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னா, அந்த மத குருமாருக்கு அவர் தான் தன்னை அவர் கடவுளாக நினச்சிக்கிறார், தன்னை கிருஷ்ணராக அவர் நினச்சிக்கிறார். அவருக்கு பெரிய மடம் இருக்குது, அது பவர்ஃபுல்லான மடம். அது அந்த ஊரே அந்த மடத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன பஞ்சாயத்துன்னா, தன்னை கடவுளாக நினச்சிக்கிற அந்த சாமியார், மத குருமார், என்ன ஒன்றா கூப்பிடலாம் அந்த ஆளை, அப்படி தான் சொல்லணும். பொம்பளை விஷயத்தில் மனுஷன் இது ஒரு பெரிய தொழிலாகவே பண்ணுறார். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க பெண்கள்லாம் இவருக்கு பணிவிடை செய்யணும். எந்த பெண்ணை பார்த்தாலும் இவர் கையை பார்ப்பார். எல்லாம் கடவுளாக கும்பிட்ற, ரோட்டில் நடந்து போனார்னா இவர் கடவுளாக கும்பிடுவாங்க எல்லாருமே. இவர் எந்த பெண் அப்படி பார்ப்பார். அப்படி பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படி கையை பிடிச்சி விரலை அப்படி அழுத்தினார்னா அந்த பொண்ணு ஈவினிங் வரணும் அவருக்கு பணிவிடை பண்ணுறதுக்கு. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஊரில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பணிவிடை பண்ணுறது. இவர் மாலையை மாட்டிங்கன்னு அப்படியே பெரிய மடம் அது. அவருக்கு அடிப்பணி எடுப்புங்கள் 1000 பேர், அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மடத்தில் இருக்கிறாரு. இதில் கொடுமையிலும் கொடுமை, இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த பெண்கள் இந்த ஆளுக்கு பணிவிடை பண்ணுறதை மாடத்துலேருந்து மக்கள் பார்க்கறதுக்கு காசு கொடுத்து பார்ப்பாங்களாம். ஏன்னா தெய்வத்துக்கு அபிஷேகம் நடக்குது இல்லையா, அதை பார்க்கறதுக்கு மக்கள்லாம் காசு கொடுத்து மேலேருந்து ஜன்னலேருந்து பார்க்குறாங்க. இதில் கொடுமை, இன்னொரு கொடுமை இருக்குது அதில். இதுவே கொடுமை, பார்க்கறது கொடுமை, அதோட கொடுமை, அதனினும் கொடுமைன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒருத்தனுடைய பொண்டாட்டி இந்த சாமியாருக்கு பணிவிடை பண்ணுறா. புருஷன் காசு கொடுத்துட்டு அதை வேடிக்கை பார்க்குறாங்க ஜன்னல்லேருந்து. இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் அந்த காலத்தில் அரங்கேறி இருக்கிறது 1860. அப்போ நம்ம கதாநாயகன் யாருன்னா, நம்ம பையன் அவர் யாருன்னா ஜுனைத் கான். யாருன்னா, அவர் அமீர் கானோட சன்னு. அவர் அந்த சின்ன ஒரு எழுத்தாளர், கொஞ்சம் புரட்சியாளர். அவர் கடவுள் மேலே நம்பிக்கை உண்டு, எனக்கு கடவுள்லாம் நம்பிக்கை உண்டு. ஆனால் இது மாதிரி ஆட்கள் கடவுளுக்கு எனக்கு நடுவில் இவன் யார் புரோக்கரு, அந்த கேள்வி, அந்த பாலிசி அவருக்கு. அவர் சின்ன சின்ன பத்திரிகை எழுதுவார். அந்த மூட நம்பிக்கைகள்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு ஆர்வம் உடையவர். நிறைய பேர் மக்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறார். அவருக்கு பொண்ணோட நிச்சயம் ஆகுது. கொடுமை என்னன்னா, அந்த பொண்ணு இவருக்கு பணிவிடை பண்ண போயிடுது. இவர் எங்கடா அந்த போய் பார்க்குறாரு, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஆட்டம் பாட்டம் நடக்குது. திடீர்னு பார்த்தா மறுநாள் அது எங்கே பொண்ணு ஒய்ஃபை கட்டிக்கு போகிற பொண்ணை தேடிட்டு வர போகிறாரு. இல்லை, அது கடவுளுக்கு சேவை பண்ண போயிருக்கு. இவன் ஏதோ நினச்சி உள்ளே போய் பார்த்தா இந்த பஞ்சாயத்து நடக்குது. உள்ளே பூண்டு விளையாடி பிரச்சனை பண்ணி ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துடுவான். அதிலேருந்து என்ன பண்ணோம், மேற்கொண்டு இந்த ஆளுடைய அட்டுழியத்தெல்லாம் பேப்பரில் எழுதுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறோன்னா ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறான். சும்மா இருக்குமா தலைமைச் செயலகம்? இவனை எப்படியாவது பிளான் பண்ணுறான், இவனை போட்டு தள்ளுறதுக்கு, இவனை பழி வாங்குறதுக்கு. இப்படியாக படம் போகிறதுங்க. இந்த வசூல்ராஜ் MBBSல கமல் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். கடவுள் இருக்குதுன்றான் பார், அவனை நம்பலாம். கடவுளே இல்லைன்றான் பார், அவனை கூட நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுளுங்கிறான் பார், ஒன்னான் நம்பர் டுபாகர் அவன் தான், அவனை நம்பவே கூடாதுன்னார். இந்த படத்தினுடைய கதை அதுதான். ஸோ பக்தியை நம்புங்கள். கடவுள் பெயரில் நான் குருடனை பார்க்க வைக்கிறேன், முடவனை நடக்க வைக்கிறேன், எல்லா தீராத வியாதியை தீர்த்து வைக்கிறேன், என்னென்னமோ பவர் பண்ணுறேன். எல்லா மதங்களிலும் இதை மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. இந்த மூட நம்பிக்கைகளை கலைந்தெறிந்து விட்டு உண்மையான பக்தி எது, உண்மையான ஆன்மீகம் எது என்பதை தெரிந்து கொள்வதற்கான விழிப்புணர்வு படம் தான் இந்த பாடம். இப்போ என்ன எடுத்து அந்த மட குருமார் என்ன பண்ணுறான், இவனை பிளான் பண்ணி இவன் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறார். அவதூறு வழக்கு 1862 இங்கிலீஷ் பீரியடில் அவதூறு வழக்கு போடுறார். அந்த வழக்கு என்ன ஆனது, அந்த வழக்கின் தீர்ப்பு என்ன? ஏன்னா ஒரு கேஸை போட்டால் மிரட்டிடலாம் அப்படின்ட்டு. இவன் எப்படி அந்த வழக்கை எதிர்கொண்டான், வழக்கின் தீர்ப்பு என்ன, இதுதாங்க படம். அதாவது எல்லாருக்குமே கடவுள் நம்மை மீறி ஒரு சக்தி உண்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.
ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் இந்த சாமியாருங்க, நான் தான் இது பண்ணுறேன், மந்திரம் ஓதுறேன், மாயம் பண்ணுறேன்ற விஷயங்கள் அந்த காலத்துலேருந்தே எப்படிலாம் ஏமாற்றிட்டு வந்திருக்காங்க. இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். கண்ணை மூடினால் கடவுள் தெரியணும், அதுதான் உண்மையான பக்தி. இது அங்கே தான் போய் பார்க்கணும், அவர் நமக்காக கடவுள்கிட்ட பேசுவார், நமக்கு புரியாத மொழியில் பேசுவார், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கடவுள்கிட்ட நம்ம சொல்லணும். நமக்கு புரியாத மொழியில் ஒருத்தர் சொன்னார், நமக்கே புரியல, நம்ம வேண்டுதலாம் கடவுளுக்கு எப்படி புரியும்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் படம் நம்மளை கேட்க வைக்கும். இப்படிப்பட்ட படம் வந்திருக்கு. படத்தோட பியூட்டி என்னென்னா பீரியட் ஃபிலிம். ஸோ அந்த மடம் செட்டுலாம் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லான படம். அந்த மடத்தை குருமாரா நடிச்சிருக்க நடிப்பை பார்க்கணுங்க நீங்கள். எனக்கு படத்தில் அவர் வில்லன் அவர் என்ன மாதிரி நடிப்பு, பாடி அப்படி ஒரு ஹெஃப்டி பாடி, சரியான ஹைட்டு வெயிட்டு அப்படி நிற்க வச்சு கோர்ட்டு சீனில் எப்படி உட்காருவார் தெரியுங்களா? அவர் ஜட்ஜஸ் முன்னாடி கால் மேலே காலை போட்டு தான் உட்காருவார். நான் கடவுள்னு வருவார். அவன் தன்னை தானே கடவுள் நம்புறான், அதுதான் பெரிய பிரச்சனை. அங்கே ஜட்ஜே சொல்கிறார், எப்போ அவனை விட்டுருங்க பாரு, அவர் வேற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாரு, அவர் அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்கன்னுவார். அப்படி தான் கோர்ட்டு கேஸ் நடக்கும். அதுக்கு அந்த கேஸை முடியடிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள், இவனை பழிவாங்கணுன்றதுக்கு எல்லா விஷயம் நடக்குங்க. படம் பார்க்கப்பட வேண்டிய படம். குறிப்பாக பக்தியில் மூழ்கி போய் தன்னைத்தானே இழந்து கொண்டிருக்கிற பெண்கள் இந்த படத்தை பார்க்கணும். கடவுளை கும்பிடுங்கள், ஆனால் கடவுளுக்கு நடுவில் வந்து இந்த சாமியாரங்களை நம்பி வீண வாழ்க்கையை தொலைக்கிறீங்களே. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். எப்படிலாம் சமூகத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் பக்தியின் பெயரால், மதத்தின் பெயரால் அப்படிங்கிற படத்தை தோல் உரிச்சு காட்டும் படம். பார்க்கப்பட வேண்டிய படம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. அதுவும் இது இந்த மாதம்லாம், அது ஆடி மாதம். அது கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்தே தீரணும். எங்கே பார்த்தாலும் பக்தி பரவசத்தில் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருப்பாங்க. அப்போ இந்த படங்களையும் நீங்களும் பாருங்கள். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, இது மாதிரி வீட்டுக்கு வந்து இந்த படத்தையும் பாருங்கள். உண்மையான பக்தி எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற மகராஜ் அப்படிங்கிற படத்தை பாருங்கள். படத்தில் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கொஞ்சம் ட்ராமாத்தனமாக இருக்கும். பட் யூ ஹேவ் டு வாட்ச் தட் மூவி. டோன்ட் மிஸ் மகராஜ் அட் நெட்ஃப்ளிக்ஸ். இன்னொரு படத்தை ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், see you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.